ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹிந்தி வேர்ட் பி. பி உம்முங்கிற அர்த்தத்தில் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஆல்சோ அப்படிங்கிற மீனிங்கில் வரும். பேசும்போது மாம்பழமும் ஹிந்தியும் ஃப்ரெஞ்சும் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய உம்முக்கு தான் ஹிந்தியில் பிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், முஜே ஆம்பி பசந்து ஹே, முஜே ஆம்பி பசந்து ஹே, எனக்கு மாம்பழமும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாக எனக்கு மாம்பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல நினச்சா முஜே ஆம் பசந்து ஹே அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஏற்கனவே எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ அது கூட கூடுதலாக மாம்பழமும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல நினச்சா முஜே ஆம்பி பசந்து ஹே அப்படின்னு சொல்கிறோம். இஸ்கோ ஹிந்தி பி மாலும் ஹே, இஸ்கோ ஹிந்தி பி மாலும் ஹே. ஸோ மாலும் ஹே அப்படின்னா தெரியும் அப்படிங்கிறது அர்த்தம். இவனுக்கு ஹிந்தியும் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு நிறைய மொழிகள் தெரிஞ்சிருக்கும். ஸோ கூடுதலாக ஹிந்தியும் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இஸ்கோ ஹிந்தி பி மாலும் ஹே அப்படின்னு சொல்கிறோம். ஏ அத்தியாபிகா ஃப்ரெஞ்ச் பி சிக்காத்தி ஹே, ஏ அத்தியாபிகா ஃப்ரெஞ்ச் பி சிக்காத்தி ஹே. ஸோ இந்த ஆசிரியை ஃப்ரெஞ்சும் சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க நிறைய மொழிகள் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஃப்ரெஞ்சும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து சொல்லும் போது ஏ அத்தியாபிகா ஃப்ரெஞ்ச் பி சிக்காத்தி ஹே அப்படின்னு சொல்லியிருக்கோம். தன்யவாத்.